இந்த ப்ரோக்ராம்ல யூசர் டேந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கெட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்ம யூசர் டேந்து கெட் பண்ண ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல ஆல்பபெட்ஸ் இருக்கு, நியூமரிக் வேல்யூஸ் இருக்கு அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ சில நம்ம யூஸ் பண்ற ஆல் கேரக்டர் செட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பபெட்ஸை எடுத்து ஏ அப்படிங்கிற அரேல ஸ்டோர் பண்றோம். நெக்ஸ்ட் நியூமரிக் வேல்யூஸை என் அப்படிங்கிற அரேல ஸ்டோர் பண்றோம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸை எக்ஸ் அப்படின்ற அரேல ஸ்டோர் பண்றோம். அதாவது ஆல் கேரக்டர் செட்ஸ் இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்ல இருந்து ஒவ்வொரு கேரக்டர் செட்டையும் செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு அரேல நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ இதுக்கான கோடிங் நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வேரியபிள் வந்து 4 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எஸ் அப்படிங்கிற வேரியபிள் டோட்டல் ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறதுக்கும், ஏ அப்படிங்கிற வேரியபிள் ஆல்பபெட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, என் வந்து நியூமரிக் வேல்யூஸ், எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்டீஜரில் பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ, ஏஎன், என்என், எஸ்என் இது எல்லாமே வந்து இண்டெக்ஸ் வேல்யூக்காக நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் printfல enter the string யூசர் டேந்து ஸ்ட்ரிங் வேல்யூவை கெட் பண்ணி எஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கான ஃபார் லூப். ஸோ பர்டிகுலரா இந்த ஃபார் லூப் மட்டும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் அப்படிங்கிறது நமக்கு A to Z குள்ள இருக்கும். ஸோ அப்போ கண்டிஷன் செக் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு கேரக்டர் எடுக்கிறோம். சப்போஸ் அந்த கேரக்டர் வந்து ஆல்பபெட்டா இருந்துச்சு அப்படின்னா அது எதுக்கு மேல இருக்கணும் பாத்தீங்கன்னா இஸ் கிரேட்டர் than or equal to A and less than or equal to Z, A to Z குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிருக்கோம். சப்போஸ் அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற கேரக்டர் வந்து நியூமரிக் வேல்யூஸா இருந்துச்சு அப்படின்னா நியூமரிக் வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் 0 to 9 இருக்குங்களா. ஸோ அப்போ 0 to 9 அப்போ 0க்கு கிரேட்டர் தனா இருக்கணும், அதே மாதிரி 9க்கு லெஸ் தனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி செக் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல பார்த்தீங்கன்னா 1 அண்ட் ஸ்பேஸ் விட்டு Z அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்பேஸ் பாரை தவிர ரிமைனிங் இருக்கிற கேரக்டர்ஸ் அதாவது ஆல்பபெட்ஸ் நம்ம செக் பண்ணியாச்சு, நியூமரிக் வேல்யூஸ் செக் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸை செக் பண்ணும்போது ஸ்பேஸ் பாரை தவிர ரிமைனிங் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை செக் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரா நான் என்ன பண்ணணும்னா கெட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபார் லூப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார் லூப்குள்ள எல்ஸ் இஃப் லேடர் யூஸ் பண்ணி கண்டிஷன் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இஃப்ல பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ்க்கான செக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஆல்பபெட்ஸ் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற அரேல ஸ்டோர் ஆகணும். சப்போஸ் அது ஆல்பபெட்டா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து எல்ஸ் இஃப்ல பார்த்தீங்கன்னா நியூமரிக் வேல்யூக்குரிய கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். ஸோ அது நியூமரிக் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா என்னன்ற அரேல ஸ்டோர் ஆகும். சப்போஸ் அந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் இஃப் அது ஸ்பேஸ் பாரா இல்லைன்னா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அது ஸ்பெஷல் கேரக்டராகவும் இல்லை ஸ்பேஸ் பாரா இருந்துச்சு அப்படின்னா அகைன் என்ன ஆகும் எனக்கு லூப் கண்டினியூ ஆயிட்டு நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்து செக் பண்ணும். ஸோ இந்த லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரோக்ராம்ல என்ன கோட் ரைட் பண்ணியிருக்கோமோ அதே கோடிங் தான் இங்கே ரைட் பண்ணி ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளோ டயக்ராம் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஐயோட வேல்யூ 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து நம்ம கேரக்டர் எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் ஐ ஐயோட வேல்யூ 1 இஸ் நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டர். ஸோ நல் கேரக்டர் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட 0 இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு நமக்கு 1 அப்படின்ற வேல்யூ இருக்கா. ஸோ 1 என்ன பண்ணும் அப்படின்னா நல் கேரக்டரான்னு செக் பண்ணும். ஸோ 1 இஸ் நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டர். ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனால் நமக்கு என்ன ஆகும் லூப்ல என்டர் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இஃப் கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது இதுல என்ன கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் ஐ அதாவது எஸ்ஸோட 0 பொசிஷன்ல இருக்கிறது இஸ் கிரேட்டர் than or equal to A, ஏக்கு கிரேட்டர் than இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ் ஆஃப் 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ இஸ் லெஸ் than or equal to Z. இதுல பாத்தீங்கன்னா சப்போஸ் நம்ம யூசர் டேந்து கெட் பண்றது நமக்கு ஸ்மால் லெட்டர்ல இருக்கலாம் கேப்ஸ்ல இருக்கலாம். ஸோ அதனால ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதே மாதிரி எஸ் ஆஃப் 0 பொசிஷன்ல இருக்கிறது இஸ் கிரேட்டர் than or equal to A அண்ட் எஸ் ஆஃப் 0 பொசிஷன்ல இருக்கிற கேரக்டர் இஸ் லெஸ் than or equal to Z சொல்லி செக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்ஸா இருக்கும் பிகாஸ் எஸ்ஸோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது 1. ஸோ 1 அப்படிங்கிறது இஸ் கிரேட்டர் than or equal to A. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 இஸ் லெஸ் than or equal to Z, இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால இது ரிட்டர்ன் பண்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும்.
அதே மாதிரி ஆர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 is greater than or equal to small a and பார்த்தீங்கன்னா 1 less than or equal to small z. ஸோ இந்த வேல்யூ நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கோ அப்போ கண்ட்ரோல் எங்கே போட்டிருக்கோம் பாருங்க. இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா கண்ட்ரோல் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் இருக்கிற எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிற கண்டிஷனை செக் பண்ணுது. நெக்ஸ்ட் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா எஸ் ஆஃப் ஐ இண்டெக்ஸில் 0 இருக்கு, இஸ் கிரேட்டர் than or equal to greater than or equal to 0. அண்ட் பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் 0 பொசிஷனில் இருக்கிறது is less than or equal to is less than or equal to 9. ஸோ இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் எப்படி சப்ஸ்டியூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் 0 இண்டெக்ஸில் 1 இருக்கு, இஸ் கிரேட்டர் than or equal to 0. அண்ட் பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் 0ல 1 இஸ் லெஸ் than or equal to 9. ஸோ 1 அப்படிங்கிறது 0க்கு கிரேட்டர் தென், அதே நேரத்தில் 1 அப்படிங்கிறது 9க்கு லெஸ் தென். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூ. கண்டிஷன் எப்போ ட்ரூவாக இருக்கோ அப்போ என்ன ஆகும், நமக்கு லூப்குள்ளே என்டர் ஆகிடுமா. ஸோ லூப்குள்ளே என்டர் ஆனால் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா n ஈக்குவல் டு nn ஆஃப். ஸோ நம்ம ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், ஒவ்வொரு இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ an ஈக்குவல் டு 0, nn ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா an-ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0, nn-ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா sn ஸ்பெஷல் கேரக்டரோட வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இனிஷியலைஸ் பண்ணோன்னா எப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ அப்போ லூப்குள்ளே என்டர் ஆகுமா. ஸோ அப்போ லூப்குள்ளே என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு nn-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ 0. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னோட 0 இண்டெக்ஸில் போயிட்டு எஸ்ல என்ன 0 இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 1ன்ற வேல்யூ இருக்குது, அது என்ன ஆகிடும் நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்போ என்னன்னு எங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, இங்கே நமக்கு அதோட இண்டெக்ஸில் 1 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிடும். 1 ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம் நம்ம n++. அப்போ என்னோட வேல்யூ என்ன ஆகும், நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ என்னோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனால் லாஸ்ட்டாக 0 இருக்கு, இப்போ இன்க்ரிமெண்ட் ஆனால் 1. ஸோ 1ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னே இந்த கண்டிஷன் கண்ட்ரோல் எங்கே போயிருக்குன்னு பாருங்க. இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னே ஆரோ மார்க் பாருங்க, இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கு. ஸோ இங்கேருந்து கண்டிஷன் ட்ரூ என்னென்ன இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னே கண்டிஷன் ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் இங்கேருந்து போயிட்டு ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐயோட வேல்யூ லாஸ்ட்டாக என்னன்னு இருக்குன்னு பாருங்க, 0ன்னு இருக்கு, இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணால் 1. ஸோ எஸ் ஆஃப் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டர். ஸோ எஸ் ஆஃப் 1ல என்ன கேரக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் 1ல வந்துட்டு 0, அதாவது ஸ்பேஸ் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கு. ஸோ ஸ்பேஸ் பார் எடுத்துப்போம். ஸ்பேஸ் பார் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டர். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவான லூப்ல என்டர் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இஃப் கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி செக் பண்ணோம், இங்கே ஏ ஆஃப் ஐ இஸ் கிரேட்டர் than or equal to ஏன்னு செக் பண்ணோம் இல்லையா. அப்போ ஸ்பேஸ் பாருங்கிறது ஏக்கு கிரேட்டர் தனாகவும் இருக்காது, எல்க்கு அது லெஸ் தென் இசட்க்கு லெஸ் தெனாகவும் இருக்காது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இந்த எஸ் ஆஃப் 1 பொசிஷனில் இருக்கிற கேரக்டர் வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் நெக்ஸ்ட் எல்சிஃப்ல வந்து நியூமரிக்கான்னு செக் பண்ணும். நியூமரிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் வந்து இஸ் நாட் கிரேட்டர் than or equal to 0, 0க்கு கிரேட்டர் தனும் இல்லை லெஸ் தனும் இல்லை. ஸோ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆனால் இங்கே வரும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் நெக்ஸ்ட் பாருங்க எல்சிஃப் இஸ் கிரேட்டர் than எஸ் ஆஃப் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் பாரை இல்லாமல் தான் இருக்கணும், பட் இது ஸ்பேஸ் பார். ஸோ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் அகைன் நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ லாஸ்ட்டாக 1 இருக்கு, இப்போ இன்க்ரிமெண்ட் ஆனால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆனோடனே எஸ் ஆஃப் 2 இஸ் நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூ. அதாவது எஸ் ஆஃப் 2ல என்ன வேல்யூ இருக்கு, இசட் அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ இசட் அப்படிங்கிறது நமக்கு ட்ரூ. இசட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டர். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே லூப்ல என்டர் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம்னா எஸ் ஆஃப் ஐயா, ஸோ எஸ் ஆஃப் 2
s of 2ல என்ன வேல்யூ இருக்கு z அப்படின்ற வேல்யூ இருக்கு so z is greater than or equal to a and z is less than or equal to z or z is greater than or equal to a small a அடுத்து பாத்தீங்கன்னா z is less than or equal to small z so இத பொறுத்த வரைக்கும் first இந்த condition false ஆயிடும் or இல்லனா இது capsல இருக்கு நம்ம கொடுத்திருக்க small letter பாருங்க is greater than or equal to a க்கு greater than தான் z அதே மாதிரி less than தான் என்னன்னு பாத்தீங்கன்னா is less than or equal to z க்கு less than or equal to இருக்கு சோ அப்ப இந்த condition என்னன்னு பாத்தீங்கன்னா true இந்த condition true ஆனோனே நமக்கு என்ன ஆகும் z அப்படிங்கிறது எதுல போயிட்டு ஸ்டோர் ஆகணும்னு சொல்லிருக்கோம் a of n equal to s of i அப்படினு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும் சோ a of an ஓட வேல்யூ என்ன இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் நம்ம 0 ன்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் அப்ப 0 is equal to s of i ஓட இன்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 2 சோ அப்ப a of 0 ல போயிட்டு நமக்கு என்ன ஸ்டோர் ஆகும்னா s of 2 ல என்ன வேல்யூ இருக்கு z அப்படிங்கற வேல்யூ இருக்கா சோ z போயிட்டு நமக்கு ஸ்டோர் ஆயிடும் சோ அப்ப a ஓட 0 இன்டெக்ஸ்ல z அப்படிங்கற கேரக்டர் ஸ்டோர் ஆயிடும் ஸ்டோர் ஆனா என்ன பண்ணிருக்கோம் a என்ன இன்கிரிமென்ட் பண்ணிருக்கோம் an an ஓட வேல்யூ 0 இப்போ இன்கிரிமென்ட் ஆனா 1 so an இன்கிரிமென்ட் பண்ணா again என்ன ஆகும் பாத்தீங்கன்னா i ஓட வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகும் i ஓட வேல்யூ இன்கிரிமென்ட் ஆனா லாஸ்டா என்ன இருக்கு நமக்கு 2 ன்னு இருக்கு இப்போ இன்கிரிமென்ட் ஆனா 3 third indexல என்ன இருக்கு நமக்கு e ன்ற character இருக்கா சோ அப்ப e ன்ற character நமக்கு எடுத்துக்கும் it's not equal to null character so for loop true ஆனனே loopக்குள்ள enter ஆகும் சோ இந்த condition செக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் condition true தான் ஏனா e ங்கிறது a க்கு greater than less than z சோ அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு an ஓட லாஸ்ட் என்ன இன்கிரிமென்ட் பண்ணி வச்சிருக்கோம் 1 ன்னு இன்கிரிமென்ட் பண்ணிருக்கோமா சோ அதுல போய்ட்டு நமக்கு e அப்படினு சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிட்டு an ஓட வேல்யூ என்ன இன்கிரிமென்ட் ஆகும் நெக்ஸ்ட் 2 ன்னு சொல்லிட்டு இன்கிரிமென்ட் ஆகும் 2 ன்னு இன்கிரிமென்ட் பண்ணா again i ஓட வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகும் i ஓட வேல்யூ லாஸ்டா 3 ன்னு சொல்லி இன்கிரிமென்ட் ஆயிருக்கும் இப்போ 4 ன்னு இன்கிரிமென்ட் பண்ணோனே e எடுத்துக்கும் e ங்கிறது not equal to null character true ஆனனே லூப்க்குள்ள என்டர் ஆயிட்டு சோ இந்த கண்டிஷன் நமக்கு true ஆனோனே an ல லாஸ்ட் என்ன வச்சிருக்கோம் 2 ன்னு வச்சிருக்கோமா சோ அதோட செகண்ட் இன்டெக்ஸ்ல போயிட்டு e அப்படிங்கற character ஸ்டோர் ஆயிடும் e ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் an equal to 3 ன்னு சொல்லி இன்கிரிமென்ட் ஆயிருக்கும் 3 ன்னு இன்கிரிமென்ட் பண்ணோனா again i ஓட வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகும் i ஓட வேல்யூ இன்கிரிமென்ட் பண்ணோனே s of 5 ல பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் இருக்கும் ஸ்பேஸ் பார் எடுத்துட்டு லூப்க்குள்ள என்டர் ஆகும் சோ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் நியூமரிக் வேல்யூ சோ இதுவும் ஃபால்ஸ் நமக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டர் இதுவும் ஃபால்ஸ் ஆன இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படிங்கும்போது again i ஓட வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகும் இன்கிரிமென்ட் ஆனா 2 எடுத்துக்கும் 2 ங்கிறது நியூமரிக் வேல்யூவா சோ அப்ப n லாஸ்டா என்ன இன்கிரிமென்ட் பண்ணிச்சிருக்கோம் 1 ன்னு இன்கிரிமென்ட் பண்ணிச்சிருக்கோமா சோ அந்த பொசிஷன்ல என்ன ஸ்டோர் ஆயிடும் நமக்கு 2 ங்கிறது ஸ்டோர் ஆயிடும் 2 ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் n ஓட வேல்யூ என்ன ஆகும் நமக்கு இன்கிரிமென்ட் ஆகும் n ஓட வேல்யூ லாஸ்டா 2 ன்னு இருக்கு 1 ன்னு இருக்கு இப்போ இன்கிரிமென்ட் ஆனா 2 2 இன்கிரிமென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும் நெக்ஸ்ட் வந்து i ஓட வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகும் i ஓட வேல்யூ இன்கிரிமென்ட் ஆனோனே ஸ்டார் அதாவது இந்த ஆஸ்டரிக் சிம்பல் நமக்கு வரும் சோ இந்த ஆஸ்டரிக் சிம்பலை எடுத்துட்டு உள்ள என்டர் ஆகும்போது இட்ஸ் நாட் கிரேட்டர் than or equal to a க்கு கிரேட்டர் than ஆவும் இல்ல சோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் நியூமரிக் வேல்யூன்னு செக் பண்ணோம் நியூமரிக் வேல்யூவும் கிடையாது சோ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் இங்க வரும்போது s of 5 ல இருக்குது இட்ஸ் நாட் equal to ஸ்பேஸ் பார்னு செக் பண்ணோம் i ஓட வேல்யூ என்னன்னு இருக்கும் நமக்கு 7 இருக்கும் so 7 is not equal to space bar so இதுல என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க asterisk symbol இருக்கு is not equal to space bar கிடையாதா so அப்ப கண்டிஷன் என்னது நமக்கு true ஆனோனே அதோட ஸ்பெஷல் கேரக்டர்ல போய்ட்டு ஸ்டோர் ஆயிடும் s ஓட வேல்யூ என்னன்னு இருக்கு 0 ன்னு இருக்கு so அப்போ x equal s 0 equal to s of அதோட 7th பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ சோ இத பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கனா x ஓட 0 இன்டெக்ஸ்ல அதோட 7th பொசிஷன்ல என்ன இருக்கு ஸ்டார் சிம்பல் இருக்கு சோ அது என்ன ஆயிடும் உங்களுக்கு அதோட 0 இன்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிடும் 0 இன்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் sn ஓட வேல்யூ நமக்கு என்ன இன்கிரிமென்ட் ஆகும் 1 ன்னு சொல்லிட்டு இன்கிரிமென்ட் ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இது இன்கிரிமென்ட் பண்ணா again i ஓட வேல்யூ இன்கிரிமென்ட் ஆகும் சோ i ஓட வேல்யூ இன்கிரிமென்ட் ஆனா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா டெக் அப்படிங்கிறது அப்படியே ஸ்டோர் ஆயிடும் நமக்கு டெக்ங்கிறது எப்படி ஸ்டோர் ஆகும் நமக்கு சோ a ஓட 3rd ல போயிட்டு e c h
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகிட்டு ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏஎனோட வேல்யூ 7 சொல்லிட்டு லாஸ்ட்டாக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஏஎனோட வேல்யூ லாஸ்ட்டாக இதானே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டெக் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பேஸ் பார் வரும். ஸ்பேஸ் பார் வந்து இது எதுக்குமே ஈக்குவலாக இருக்காது, ஸோ ஸ்டோர் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட் சிம்பிள் எடுத்துக்கும். ஸோ அந்த அட் சிம்பிள் எடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணும், ஸ்பெஷல் கேரக்டரில் போயிட்டு ஸ்டோர் பண்ணும். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் லாஸ்ட்டாக எஸ்என் என்ன இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம், 1ன்னு சொல்லிட்டா. ஸோ 1ல் போயிட்டு நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அட் அப்படிங்கிற சிம்பிள் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்டோர் ஆகிட்டு எஸ்எனோட வேல்யூ லாஸ்ட்டாக 1ன்னு இருக்குது. இப்போ எஸ்என் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இன்க்ரிமெண்ட் ஆனோடனே நெக்ஸ்ட் பொசிஷன் இருக்கிறது 4 இது ஸ்பேஸ் பார் எடுத்துக்கும். ஸ்பேஸ் பார் எதுவுமே ஈக்குவலாக இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் பொசிஷன் லாஸ்ட்டில் இருக்கிற 4 எடுத்துக்கும். 4 பார்த்தீங்கன்னா நியூமரிக் வேல்யூவா. ஸோ என்னோட வேல்யூ லாஸ்ட்டாக என்னென்னு இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம், 2ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோமா. ஸோ அதில் போயிட்டு செகண்ட் இண்டெக்ஸில் போயிட்டு 4 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் என்னென்னோட வேல்யூ நமக்கு என்னென்ன இன்க்ரிமெண்ட் ஆகும், 3ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் போகும்போது ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். பட் ஐயில் என்ன இருக்குது லாஸ்ட் இண்டெக்ஸில், ஸோ அது நல் கேரக்டர் இருக்குது. ஸோ நல் கேரக்டர் நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டர், கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ் சொன்னால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வரும். இங்கே எதுக்காக அந்தந்த இண்டெக்ஸில் நம்ம நல் கேரக்டர் அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேல்யூஸை பிரிண்ட் பண்ணும்போது பெர்சன்டேஜ் எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நல் கேரக்டர் வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்மளே யூசர் வந்து வேல்யூவை கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணிடும் நல் கேரக்டரை. பட் நம்ம தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரையும் நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு அறையில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நல் கேரக்டர் அசைன் பண்ணணும். ஸோ நல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஏஎன்னோட வேல்யூ லாஸ்ட்டாக என்னென்னு இருக்கும், எஸ்என்ல என்ன இருக்கும், என்என்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போட்டு வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பொசிஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல் கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஏ ஆஃப் ஏஎன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ ஏ ஆஃப் ஏஎன்ல என்ன வேல்யூ இருக்கும், நமக்கு ஏஎன்ல லாஸ்ட்டாக 7 இருக்கான். ஸோ 7th இண்டெக்ஸில் போயிட்டு நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நல் கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்போ 7th இண்டெக்ஸில் நமக்கு என்ன ஸ்டோர் ஆகும், நல் கேரக்டர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் ஆஃப் என்என், என்என்ல லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்குது, நமக்கு 3ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நல் கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ 3rd இண்டெக்ஸில் நல் கேரக்டர் ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் எஸ்என். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஸ்என்ல வந்து நமக்கு வந்து 2 அப்படிங்கிற கேரக்டர் இருக்கு, சாரி 2ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நல் கேரக்டரை ஸ்டோர் பண்ணோம். ஸோ அதோட செகண்ட் இண்டெக்ஸில் நல் கேரக்டர் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நல் கேரக்டர் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 ஸ்ட்ரிங்ஸையும் நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ அதுதான் இங்கே கோடிங் நம்பர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், இண்டெக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே நல் கேரக்டர் ஸ்டோர் பண்ணோடனே ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஏங்கிற ஆல்ஃபபெட்ஸ் அப்படிங்கிறது ஜீடெக்னு பிரிண்ட் ஆகும். நியூமரிக் வேல்யூஸில் 1 to 4, ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் ஸ்டாரும் அட்டு சிம்பிள் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் பிரிண்ட் ஆகுதா நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ கம்பைல் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஒன் ரன் பண்ணுறோம். ஸோ இதே இன்புட் கொடுக்கலாம் நம்ம. 1 ஸ்பேஸ் ஜி ஸ்பேஸ் 2 ஸ்டார் text space at space 4. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸில் ஜீடெக் அப்படிங்கிற ஸ்டோர் ஆயிடுச்சா. ஆல்ஃபபெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீடெக் அப்படிங்கிறது இருக்குது. நியூமரிக் வேல்யூஸில் 1 to 4 அப்படிங்கிறது இருக்குது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாரும் டட்டு சிம்பிள் இருக்குது. ஸோ இங்கே என்ன அவுட்புட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணமோ அதே அவுட்புட் தான் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு.